அடுத்ததாக ரிஷபராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஸோ ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரதான் செய்யும். ஆனாலுமே நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வந்து அமையாது. நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிளியராகவே நம்ம ஒரு பாஸ்ட் 2 months கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எந்த ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுத்தாலும் சரி அதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த டிசம்பர் மந்த்லேயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் அதே எனர்ஜியில் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு எப்படின்னா ரொம்ப அலோனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ லைஃபே வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் உங்களுக்கு வந்து அதே ஒரு சில கேஆர் சிச்சுவேஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ டோரஸை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வரும். பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்க்குறப்ப ஸோ உங்களோட ஷேடோ ஒர்க்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஷேடோ ஒர்க்ஸ் அப்படின்ற விஷயம் நமக்கு வரும்போது நம்மளோட செல்ஃப் ஃபீலிங், நம்மளுக்கு என்ன விஷயம் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ப்ரையாரிட்டியான என்ன விஷயமோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போனால் அது பெட்டராக இருக்கும். வீணாக எந்த ஒரு ஓவர் திங்கிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவாக வைக்கிறதுக்காக நியர்பை டெம்பிள்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள்.